வந்து பை பர்த் இஸ் அ கொரியன். அதுக்கப்புறம் லேட்டர் ஹி செட்டில்டு இன் ரஷ்யா. 11th March 1942 அவர் பிறந்தாரு. 25th March 2010 அவர் இறந்தார். இப்ப அவரோட இப்ப அவர் கண்டுபிடிச்ச அந்த சுஜோக் தெரப்பி தான் வந்து இன்டர்நேஷனல் சுஜோக் அசோசியேஷன் என்ற பெயர்ல இப்ப இயங்கி கொண்டு வருகின்றது. எல்லாத்தையும் யூனிவர்சலா பண்றதுக்காகத்தான். பொதுவா சொல்லும், ஃபர்கெட் பில்ஸ், நேச்சுரல் சுஜோக் இஸ் தேர் அப்படின்னு. நம்முடைய கைகள்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு, உடல் நம்முடைய கைகள் தான் சுஜோக்கோட முக்கிய காரணம். சுஜோக் என்ற பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சு என்றால் கை, ஜோக் என்றால் கால். சுஜோக் கைகளிலும் கால்களிலும் சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைக்குத்தான் வந்து சுஜோக் என்று பெயர். சுஜோக் இது கொரியன் வார்த்தை. அது அந்த கொரியன் வார்த்தையை தான் வந்து நம்ம ப்ரொஃபஸரோட பேர், அந்த தெரப்பிக்கு அவர் வச்ச பேர் அதுதான். இன்ட்ரோடக்டரி கோர்ஸ் நம்ம பார்க்க போறோம், என்னன்றதை பார்க்க போறோம். Professor Park Juho is Korean philosopher and guide who invented Sujok for the benefits of mankind. Professor Park Juho was born in 11th March 1942 in Korea. He left his physical body in 20th March 2010 in Moscow. அவர் பேர ப்ரொஃபசர் பார்க் ஜுவோ வாஸ் வெரி இன்டெலிஜென்ட் மாடல். உடலில் சூரிய ஒளி படாத பகுதி இன்னுன்னு சொல்லுவாங்க. உடல்ல சூரிய ஒளி படாத பகுதி ஒரு இந்த படம் கையில தான் காமிச்சிருக்கோம். நம்ம கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா, இந்த பகுதி ஃபுல்லாவே கருப்பா இருக்கும், உள்ளங்கை ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கும். இந்த உள்ளங்கை வெள்ளையா இருக்கக்கூடிய பகுதி இன் என்று சொல்வார்கள், கருப்பா இருக்கக்கூடியது யாங் என்று சொல்வார்கள். இல்ல ஒரு படம் காமிச்சிருக்க, ஒரு மனிதன் அப்படியே நின்னான்னா அவன் உடம்புல எங்கெல்லாம் சூரிய ஒளி படுகின்றதோ அவை எல்லாமே யாங். சூரிய ஒளி படாத பகுதி வந்து இன்னுன்னு சொல்லுவாங்க. நம்ம கையில பாத்தீங்கன்னா, இந்த சைடு ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா கருப்பும் வெள்ளையும் சேர ஒரு கோடு ஒன்று வரும், பார்டர் லைன். இந்த படம் தான் இங்க அதை காமிச்சிக்கப்பட்டிருக்கு, இந்த படம், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி காலையிலும் அதே மாதிரி இன்யான் பார்டர் லைன் என்பது உண்டு. இப்ப நம்ம வந்து கையை வந்து முழுமையா நம்ம வச்சுட்டு பார்க்கும்போது, சுஜோக்னாலே கையை இப்படிதான் கையை வைக்கணும். இதான் சுஜோக்கோட முறை. 2 கால்களும் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும், அதான் முறை. அப்படி வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்முடைய உள்ளங்கை முழுவதுமாக இன்னாகவும் புறங்கை யானாகவும் வருகின்றது. ஆனா காலில் பாத்தீங்கன்னா உள்ளங்கால் இன்னாகவும் காலோட மேல் பகுதி வந்து யாங்காகவும் எடுக்கப்படுது. ஆனா இங்க காலில் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கால்கள்ல வந்து இந்த மாதிரி 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு, ஒரு பகுதி சூரிய ஒளிப்படும், உள்பக்கம் வந்து உள்புறத்தில் சூரிய ஒளிப்படாது, வெளிப்புறத்தில் சூரிய ஒளிப்பட்டிருக்கும். அந்த காலில் மட்டும்தான் அந்த ஒரு வித்தியாசம். மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா, இன் சர்பேஸ்ல பாடி எப்படி இருக்கு, காலையும் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இன் என்பது கையில எப்படி இருக்குன்றது. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த குறுக்கு லைன் போட்ட பிறகு கையிலும் அந்த காலிலும் இந்த லைன் மார்க் பண்ணி காமிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு மனித உடல் நடுவா கூட லைன் போடும்போது கையில் எப்படி அமைஞ்சிருக்கு, கால் எப்படி இருக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். பின்பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த நம்முடைய புறங்கை புறத்துல முழுமையா பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே என்னன்னா முதுகுத்தண்டு எலும்புகள் முன் எல்லாமே எங்க வந்துருது, பின்புறத்தில் வந்து விடுகின்றது. முன்பக்கத்தில் எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வயிற்று பக்கம் தான். பின்பக்கம் முதுகுத்தண்டு வந்து இந்த மாதிரி அமைந்திருக்கின்றது என்பதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். காலையும் அதே மாதிரி முதுகுத்தண்டும் பார்க்கலாம். அது உங்களுக்கான பயிற்சி. நான் வந்து நடுவில் ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிப்பேன். அந்த நேரம் எல்லாரும் நீங்க பார்க்கலாம். இது பொதுவாக பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஒரு கையை எப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய இடது கை. இடது கையில் இருக்கக்கூடிய இடது கையும் இடது காலும் பிரைமரி, இடது கையில் இருக்கக்கூடிய வலது காலும் வலது கையும் செகண்டரின்னு சொல்லுவாங்க. வலது கையை எடுத்துக்கிட்டோம்னா, வலது கையில் இருக்கக்கூடிய வலது கையும் வலது காலும் பிரைமரி, வலது கைக்கு பிரைமரி, வலது கையில் இருக்கக்கூடிய இடது காலும் இடது கையும் செகண்டரி. அதுதான் பொதுவா நம்ம வந்து பிரைமரி செகண்டரி பார்க்கறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த படத்துல உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்க இப்படி கையை வச்சு கையை வச்சு போய் உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த கையை பொறுத்தவரை இது பிரைமரியா இருக்கும். இந்த கையை பொறுத்து இந்த பக்கத்துல பிரைமரி வந்துடும். இது இந்த கையோட வலது பக்கம். இந்த கையில வந்து வலது பக்கம்ன்றது இந்த பக்கத்துல வந்துடும். ஸோ பிரைமரி செகண்டரி அப்படிதான் வருதுன்றதுக்கான வழிமுறை தான்.
அதே மாதிரி கால்களில் வந்து நம்ம உடலை ரெண்டா பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய இது வந்து இடது கை. இடது கையில பார்த்தீங்கன்னா இடது கையில வந்து இடது புறத்தில் இருப்பது வலது புறத்தில் இருப்பது. இடது கையில் இருக்கக்கூடிய இடது புறத்தில் இருப்பது பிரைமரி. வலது கையில் வந்து வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து இந்த ஏரியா வந்து பிரைமரி அப்படிங்கிறது தான். ஒரு மாடலாக நம்ம மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இடது கை மாடல் தான். இடது கை மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இதை மையத்தில் குறுக்க லைன் இப்படி குறுக்க ஒரு கோடு போட்டுட்டோம்னா இந்த பக்கம் வரக்கூடிய இது வந்து இந்த கையை பொறுத்தல இது வந்து பிரைமரி, இது வந்து செகண்டரி. இது வந்து இடது கையில் வரக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடியது எல்லாமே பிரைமரி, இடது கையில் வலது பக்கம் இருப்பது செகண்டரின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அப்பர் டயஃப்ரம் லோயர் டயஃப்ரம் ரெண்டு காமிக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கையில் வர மணிக்கட்டு பையில் வரக்கூடிய பகுதி தான் வந்து டயஃப்ரம் லைன் சொல்லுவோம். உங்களுக்கு இந்த படத்தை நான் காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியும், இந்த கோடு இருக்கும். இது இப்படி மேல் நோக்கி போகும்போது இந்த கீழே இருக்கக்கூடியது ஒரு டயஃப்ரம் லைன், மேலே இருக்கிறது அப்பர் டயஃப்ரம், கீழே உள்ளது லோயர் டயஃப்ரம். அந்த ரெண்டு லைன் தான் அந்த படத்தில் உங்களுக்கு அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. கையில் வந்து மணிக்கட்டில் வரையக்கூடியது லோயர் டயஃப்ரம் லைன். உள்ளங்கையில் வந்து இந்த நம்முடைய ஆயுள் ரேகையில் ஒரு குறுகிய பகுதி, இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து அப்பர் டயஃப்ரம் லைன் அப்படிங்கிற அந்த லைன் எப்படி இருக்கு. இது வந்து யாங்கில் அதே மாதிரி இன்னில் காமிச்சோம். யாங்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய புறங்கையில் வந்து இந்த மணிக்கட்டு ஏரியா வந்து ஒரு அப்பர் டயஃப்ரம். இந்த கட்டை விரல் சேரக்கூடிய இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து டயஃப்ரம் லைனோட இது இருக்கும். நான் இப்போ காமிச்ச படம் தான் உங்களுக்கு அந்த படமாக இங்கே போடப்பட்டிருக்கிறது. எப்படி அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இங்கே மேலே போயிடும்போது என்னன்னா தலை நெஞ்சு பகுதி இந்த டயஃப்ரம் லைன் வந்துடும். இது வரைக்கும் அப்பர் டயஃப்ரம், இது கீழே உள்ள அந்த லைன் லோயர் டயஃப்ரம் லைன். அதுக்கு கீழே அப்படியே வரும்போது வயிறு கல்லீரல் எல்லாமே கைகள் கால்கள்லாம் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு படம் தான். இந்த லைஃப் லைன் சொல்லக்கூடிய லைன் தான் நம்ம வந்து இந்த அப்பர் டயஃப்ரம் லைனோட ஒரு லைன் மார்க் பண்ணக்கூடிய விஷயம். முதுகுத்தண்டுகள் எப்படி கையில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முதுகுத்தண்டு எப்படி இருக்குன்றதை நீங்க பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நம்முடைய கட்டை விரல்ல முதல் மடிப்புக்கு அப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய முதல் கோட்டுக்கு அப்புறம் கீழே இருந்து ரெண்டாவது கோடு போற பகுதி வந்து இது வந்து சர்விக்கல்னு சொல்லுவோம். சர்விக்கல் ஏரியா ஓகேங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்கல் வந்து C1 7 வரை இங்கே வரும். இங்கே வந்து தொராசிக் 1 1 7 வரைக்கும் இங்கே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொராசிக் வந்து 8 12 வரைக்கும் இங்கே வந்துடும். அப்புறம் லும்பார் இங்கே வந்துடும். இதுதான் பொதுவான ஒரு விஷயம். இது வரைக்கும் தொராசிக் T1 T8 T9 12 வரைக்கும் இங்கே வரும். இந்த பக்கம் வந்து லும்பார் வந்துடும். லும்பார் 1 to 5 இங்கே வரும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க எல்லாருமே இருப்பதால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணொலி போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி நாம வந்து ப்ரோப் என்பது இதுதான் வந்து நம்முடைய டூல் ப்ரோப்னு சொல்லுவோம். இதான் நம்ம சிகிச்சை எப்படி பார்க்கறதுன்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த டூல் உங்ககிட்ட இருந்ததுன்னா டூலோ அல்லது பென்சிலோ உங்ககிட்ட இருந்தால் இந்த மாதிரி கைப்பகுதி இந்த மாதிரி நீங்கள் உருட்டி பார்க்கலாம்.
உருட்டி பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உருட்டும் போது ஏதாவது ஒரு இடத்துல என்ன ஆகும், நெருடு தட்டும். இப்படி உருட்டும் போது நெருடு தட்டும். அந்த மாதிரி நெருடு தட்டுனா அந்த இடத்துல வந்து அந்த சர்விக்கல் 1லிருந்து 7 வரைக்கும் உருட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வலி இருந்தால் அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கான ஒரு காணொலி உங்களுக்கு போடலான்னு பார்க்குறேன். ஓகே, ரைட். காணொலி இப்போ போடுற மாதிரி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கையில் வந்து இந்த பகுதியை உருட்டி பார்த்தீங்கன்னா சர்விக்கல் 1லிருந்து 7 வரைக்கும் பார்க்க முடியும். இங்கே வந்து தொராசிக் 1லிருந்து 8 வரைக்கும் இந்த இடத்துல அப்படியே முழுமையாக உருட்டி பார்க்க வேண்டும். உருட்டி பார்த்தா உங்களுக்கு வலி இருந்தால் எந்த எலும்புல வலி இருக்கோ அதை நீங்கள் அந்த அளவீடுகள் அளந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிடும், நீங்கள் கொண்டு வரலாம். வேற ஒன்றும் இல்லை. இது மனிதனுடைய எலும்பு பகுதி எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு வழிமுறை முன்புறத்தில் காமிச்சிருக்காங்க. அதே பேக் சைடில் வரும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சர்விக்கல் 1லிருந்து 7 வரை இங்கே வந்துடும். தொராசிக் 1லிருந்து 12 வரைக்கும் இந்த இடத்தோட முடியும். இங்கே முடியும். அதுக்கப்புறம் லும்பார் வந்து 5 எலும்புகள் மட்டும்.